ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு வானவில் வேலைவாய்ப்பு. இன்னைக்கு நாம் ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டம் இந்த அப்ளிகேஷனை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றியும் ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோமில் ஆர்டிஇ 2026 டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வரும். அதில் வந்து ஆர்டிஇன்னு போட்டிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஆர்டிஇ வெப்சைட்டுக்குள்ளே அதில் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அப்ளிகேஷன் வந்துடும் உங்களுக்கு. அதில் பெயர்ன்ற இடத்துல வந்து குழந்தையோட பெயரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர்னு கொடுத்துருக்காங்க. அதில் மேலோ ஃபீமேலோ எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த்னு கேட்டிருக்காங்க. அதில் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி முடித்தோடனே பாஸ்வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு எதுவோ அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு தேவையோ அந்த பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. அதுலேயும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. ரிலீஜியனில் வந்து நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவரோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதுவாக மேனுவலாக எல்கேஜினா எல்கேஜின்னு எடுத்துக்குது ஏஜுக்கு தகுந்தாப்பில். இதில் கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/8/2022 31/7/2023 வரைக்கும் தான் எல்கேஜி எலிஜிபிள். அதே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 2020 1/8/2020 31/7/2021 வரைக்கும் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டேட் வைஸாக எலிஜிபிள் ஆகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணோடனே இவர் அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லி ஸ்க்ரீனில் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஐடியில் போய் அப்ளிகேஷன் நம்பரை அங்கே டைப் பண்ணுங்கள். என்ன அப்ளிகேஷன் நம்பரோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை அங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த அந்த பாஸ்வேர்டை இதில் போட்டிங்கன்னா போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. லாகின் பேஜ் ஓப்பன் ஆன உடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இப்போ வந்து பேரண்ட்ஸ் நேம் கேட்டிருக்கு பாருங்கள், ஃபாதர் நேம் கேட்டிருக்கு, மதர் நேம் கேட்டிருக்கு. உங்களுக்கு ஃபாதர் நேம் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. தந்தையின் பெயர்ன்ற இடத்துல வந்து ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையின் தொழில்னு கேட்டிருக்காங்க. தந்தையின் தொழில்ன்ற இடத்துல அதை நீங்கள் செலக்ட்னு கொடுத்துக்கல, அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆப்ஷனலாக கேட்குது பாருங்கள். அதில் ப்ரைவேட்னா ப்ரைவேட் போட்டுக்கோங்க, என்ன கேட்டகரி அதை போட்டுக்கோங்க. ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அதில் எவ்வளோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்களோ அதை வருமானம் போட்டிருக்காங்களோ அந்த வருமானத்தை இதில் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா அடுத்து கீழே வந்து கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க. தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினை சார்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. அதில் எஸ்ஆர் நோ கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ் கொடுங்க, அப்போ தான் வந்து பேஜ் வந்து சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் ஆகாது. ஸோ பாருங்கள், எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் போயிடுச்சு பாருங்கள். இதில் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் உங்கள் வீட்டுடைய முகவரியை வந்து கரெக்டாக போடுங்க. எந்த வீட்டு டோர் நம்பரு அந்த தெரு பேர் எல்லாமே கரெக்ட் டீட்டெயில்ஸை இதில் வந்து இல்லை டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் லொக்கேஷனை வந்து கரெக்டாக மார்க் பண்ண முடியும். உங்கள் லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் மட்டும்தான் இதில் காமிக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் இதில் ஃபில் பண்ணும்போது வீட்டின் முகவரியில் வந்து கரெக்டான அட்ரஸை மென்ஷன் பண்ணணும். அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனோடனே அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஸ்கூல் நேம் காமிக்கும், எந்தெந்த ஸ்கூல்ன்றதை காமிக்கும். செலக்ட் பண்ண சொல்லணும். உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூல் தேவையோ அந்த ஸ்கூலில் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் காலமில் எல்லா ஸ்கூலுமே வந்துடும். வந்து முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ காமிக்கும். ப்ரிவியூ காமிச்சோடனே நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அவ்வளோதான் இதோட வீடியோஸ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் சந்திப்போம். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.